ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் தேவ சமாதானம் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் மீண்டுமாய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தேவனம் அழைத்து வந்ததற்காக கர்த்தர் நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுடைய குணாதிசயங்கள் என்று எபேசிய நிருபத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க துவங்கினோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். போன வாரத்திலே நம்ம பார்த்ததை சற்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு தொடர்ச்சியாய் இந்த நாளில் சில காரியங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். எபேசிய நிருபம் பவுலால் எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம். இது பவுலுடைய சிறைச்சாலையிலிருந்து இதை எழுதினார் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்மளும் கூட ஒரு ஊரடங்கிலே நாம் இருக்கிறோம். ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இல்லாவிட்டாலும் வெளி தொடர்பு இல்லாதபடிக்கு, விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு நாமும் ஒரு ஊரடங்கில் இருக்கிறோம். ஆகவே நமக்கு இது அவர் இன்றைக்கு தனியாக இருந்த காலத்திலே சிறைச்சாலையில் எழுதிய இந்த நிறுவனம் நமக்கு பல விதத்திலே நம்ம ஸ்தோத்திரம், பல விதத்திலே இது நம்முடைய ஆன்மீக வாழ்வை கட்டக்கூடியதாய் இது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த எபேசிய நிருபத்திலே 2 பகுதிகளை பிரதானமாய் நம்ம பார்க்கிறோம். இதுல முதல் 3 அதிகாரங்களும் உபதேசங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்திருக்கிற 3 அதிகாரங்களும் அவருடைய யதார்த்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. யதார்த்தத்தை குறிக்கிறது, அதாவது நடைமுறை சத்தியங்களை நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. முதல் 3 அதிகாரங்கள் உபதேசங்கள், அடுத்த 3 அதிகாரங்களும் நடைமுறை சத்தியங்களை போதிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. இந்த நடைமுறை சத்தியங்களை தான் இப்ப நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். இதுல 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது அழைப்புக்கு பாத்திரவான்களாய் எப்படி நடந்து கொள்ளுதல் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. இதை நாம் கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். முதல் 7 வசனங்களை நம்ம கவனிக்கும் போது இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களுக்கான குணாதிசயங்களை பெரும்பாலானவற்றை பார்க்கிறோம். அதில் முதல் 3 வசனங்கள் அழைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய பிரதானமான குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். அதன் பின்பு நீங்க 4லிருந்து 6 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒரு 7 விதமான ஒற்றுமைகளை ஒரே 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 வரக்கூடிய ஒரு யுனைட்டியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது அடுத்த 4லிருந்து 6 வரைக்கும் வாசிக்கிறோம். 7லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கும் போது கிறிஸ்துவானவர் அவரை பின்பற்றுவதற்கு கொடுத்த கிருபையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது முதல் 3 வசனங்களை பார்த்திருக்கிறோம். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்று நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவதாக அவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்பு, உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி? ஒருவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது என்றால் அந்த வேலைக்கு தகுதியானவராய் அவர் நடந்து கொள்ள வேண்டுமோ, அதே போல உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறபடினாலே அதற்கு தகுதியாய் நீங்கள் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தோம். அப்படி நடந்து கொள்வதற்கு தேவையான குணங்களிலே முக்கியமானதாக மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை என்று இந்த 3 காரியங்களை போன வாரத்திலே தியானிச்சோம். மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை நமக்கு தேவை. அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்திலே, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்கிறார். ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை. தன்னை போல பிறரை நேசியுங்கள் என்று மாத்திரம் அவர் சொல்லவில்லை. இங்கே பவுலடியார் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறார், அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று சொல்கிறார். இது அன்பு செலுத்துறதை விட அவர் மேலான ஒரு காரியம். அன்பு செலுத்துறது என்பது நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுவது, அடுத்தவங்களை உதவி செய்வது, பல
அவர் சொல்லும் போது அன்பினாலே ஒருவர் ஒருவர் தாங்குங்க அப்படின்னா, ஒருவர் கீழே விழும் போது இன்னொருவர் மற்றவர் அவரை தாங்குவார். அன்பினாலே தாங்குவார். சில பேர் உபதேசத்தில் விழலாம், சில பேர் விசுவாசத்திலே விழலாம், சில பேர் நம்பிக்கையிலே விழுந்து போகலாம், சில பேர் பொருளாதாரத்திலே விழுந்து போகலாம். எந்த காரியத்திலே அவர்கள் விழுந்தாலும் சரி, நமக்குள்ளாக தெய்வீக அன்பு இருக்குமானால், நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருப்போமே ஆனால், நாம் விழுந்து போற மற்றவர்களை தாங்க வேண்டுமா? கீழே விழுந்து விடாதபடிக்கு, அவர்கள் பின்னோக்கி போய்விடாதபடிக்கு அவர் அன்பினாலே தாங்குங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு திருச்சபையிலே நடக்கிறது என்ன? கிறிஸ்தவர்கள் சொல்ற மத்தியிலே நடக்கிறது என்ன அப்படின்னு யோசித்தோம்னா, ஒருத்தர் குறைபட துவங்கிட்டா அதை ஊர் புறா சொல்லுவாங்க. ஒரு சின்ன குறை வந்துட்டா கூட அவர் விசுவாசத்துக்கு போயிட்டாரு, அவர் பயந்துட்டாரு, அவர் பின்வாங்கிட்டாரு, அவர் முன்ன மாதிரி இல்லை, அபிஷேகத்தை இழந்துட்டாரு, அழைப்பை விட்டு விலகிட்டாரு என்று சொல்லி பல நேரங்களிலே நீங்களும் நானும் மற்றவர்களை தூற்றுகிறோம். வீழ்த்து போனவர்களை இன்னும் அதிகமாக வீழ்த்துகிறோம். எழும்ப விடாதபடிக்கு அவர் அழுத்துகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த பவுலடியார் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய குணாதிசயம், அது அழைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய குணங்கள் என்ன, அழைப்புக்கு பாத்திரமானா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது, அவர் தாழ்மையாகவும் மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடு இருங்க அப்படின்னு சொன்னவர் தான் தொடர்ந்து சொல்கிறார், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் நானும் மற்றவர்களை தாங்க வேண்டியவர்கள், மற்றவர்களை தாங்கி பிடிக்க வேண்டியவர்கள். மற்றவர்கள் குறைபட தொடங்கும் போது அவர்களை தாங்க வேண்டும். அப்ப மற்றவர்கள் குறைபட தொடங்கும் போது அவர்களை நீங்கள் நானும் தாங்குவோம் சொன்னா, நாம கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று பொருள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளமா இருக்கிறது. அதுக்கு அடுத்து பாருங்க, 3வது வசனத்தில் சொல்லுகிறார், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறார். மிகுந்த மனத்தாண்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அப்புறம் அன்பினாலே ஒருவர் ஒருவர் தாங்கணும் அப்படிங்கிறார். இங்கே பார்க்கிறோம், ஜாக்கிரதையா இருங்க. யாரு ஜாக்கிரதையா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியின் ஒருமை, யூனிட்டி ஆஃப் தி ஸ்பிரிட் என்று சொல்கிறார். ஆவியின் ஒருமை. ஆவியின் ஒருமைனா என்ன? நம்ம சொல்றோம், நீங்க மத்தியானிக்க போறோம் ஒரே ஆவியுடையவர்கள் அப்படி. ஆவியிலே வேறுபாடு இல்லாம ஆவியில ஒரே ஆவியுடையவர்களாய் நீங்கள் நான் இருக்கத்தக்கதாக ஆவிக்குரிய காரியங்களே ஆவியிலே நீங்கள் நானும் சொல்றோம் ஒரே மாதிரி ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆவியிலே ஒற்றுமை. நம்ம ஒண்ணு யோசித்தா இன்னொருத்தர் வேற ஒண்ணு யோசிக்கிறது. நம்ம ஆவியானவர் நடத்துகிறார், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இன்னொருத்தர் வேண்டாம் அப்படிமா இல்ல. 10 பேர் இருப்பாங்க, 15 யோசனை இருக்கு. அப்படி இல்லை. ஆவியானவர் ஒரே ஆவியை நீங்களான பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களே நம்முடைய தனிப்பட்ட ஆவியிலே ஒற்றுமை காணப்பட வேண்டும். ஆவியிலே ஒற்றுமை. ரொம்ப அதிகமான காரியங்கள் எல்லாவற்றையும் தியானிப்பதற்கு இப்போ நேரம் இல்லை. வேத வசனம் சொல்கிறது, ஆவியினாலே ஒருமை, ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு நீங்கள் நானும் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? சரி, ஆவியின் ஒற்றுமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. இங்க என்ன சொல்றார்? ஆவியின் ஒருமையை எப்படி காத்துக் கொள்ளணும்னா, சமாதான கட்டினாலே என்று அவர் சொல்கிறார். சமாதான கட்டினாலே நாம காத்துக்கொள்ள வேண்டுமா? சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நீங்களும் நானும் ஆவியில ஒருமையா இருக்கணும்னா, ஒற்றுமையா இருக்கணும்னா, நமக்குள்ள என்ன இருக்கணுமா? சமாதான கட்டு இருக்கணும். ஒரு கட்டு, என்ன கட்டு? சமாதானத்தினாலே உண்டாகிற ஒரு கட்டு.
2-3 பேப்பர் இருக்கு, தனித்தனியா இருக்குன்னா இது 2-3 பேப்பர் நம்ம என்ன செய்வோம்? பல நேரங்களிலே அதை பசையை வச்சு ஒட்டுறோம், பசை வச்சு ஒட்டுறோம் இல்ல? அதே மாதிரி தான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் சோத்திரம் ஆவியிலே ஒருமையா இருக்கணும்னா சமாதானத்தினாலே கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். சமாதான கெட்டு நமக்கு தேவை, சமாதான கெட்டு தேவை என்று அவர் சொல்லுகிறார். சோத்திரம். அப்ப நமக்கு தேவை என்னது? சமாதான கட்டு. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை நாம காத்துக்கொள்ள வேண்டும். சோத்திரம். சரி, அப்ப இது வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நீங்களும் நானும் யோசிக்கணும், சோத்திரம், நமக்குள்ள சமாதானம் இல்லாத காரியம் வருமானால் அதை சரிப்படுத்தி நம்ம எல்லாரும் ஆவியில ஒருமையா இருக்கத்தக்கதாக சமாதானத்தை பேண வேண்டும். சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கலாம், வித்தியாசம் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் மறந்து விட்டு நம்ம எல்லாம் ஒரே ஆளுடல இருக்க வேண்டுமானால் சமாதானத்தை பேணுகிறவர்களாக மாற வேண்டும். ஸோ இதுதான் நம்ம போன வாரத்திலே பார்த்த காரியங்கள். இன்னைக்கு ஒரு தொடர்ச்சியாய் பார்க்க போறோம். 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னதுன்னா, இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம்னா, காலிங் அண்ட் செவன்ஃபோல்ட் ஒன்னஸ் அப்படின்னு. ஆண்டவருடைய அழைப்பும் 7 விதமான ஒரே காரியங்கள் அப்படின்னு அன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறோம். இங்கே வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இங்க ஒரே 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 அப்படிங்கிற வார்த்தை வருவதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் ஒரே காரியமா இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு போதிக்கிறார். இப்ப 4ல இருந்து வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, நம்ம ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே சரீரமும், நமக்கு ஒரே சரீரம், ஒரே ஆவியும் உண்டு, ஒரே ஆவியும் இருக்கிறது. ஒரே கர்த்தரும், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும், ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, ஒரே தேவனும் பிதாவும் உண்டு என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க 7 விதமான காரியங்களை ஒரே 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 என்று அவர் சொல்லிட்டு வருகிறார். முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஒரே சரீரம் என்று சொல்கிறார். ஆங்கிலத்திலே ஒன் பாடி போட்டுக்கிறது. தமிழ் வேதாகமத்திலே நீங்கள் வாசிக்கும் போது இங்க ஆரம்பிக்கும் போது ஒரே நம்பிக்கை, அந்த ஒரே அழைப்பினாலே உண்டாகிற நம்பிக்கை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது சரீரத்திலிருந்து நம்ம போவோம். ஒரே சரீரம் என்று சொல்கிறார். நீங்க எல்லாரும், நீங்க பலராய் நாம இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே சரீரம் என்று வேதம் நமக்கு இங்கே போதிக்கிறது. இங்கே ஒரே சரீரங்கிறது எதை குறிக்கிறது? ஒரே சரீரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரீரம் என்பது சபையை குறிக்கிற வார்த்தை. கிறிஸ்துவின் சரீரம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஒரே சரீரம்னா இது 2 அர்த்தத்துல பார்க்கலாம். ஒன்று சபை, நம்ம எல்லாரும் சபையினுடைய அவயவங்களா இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய தலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் தான் நம்ம எல்லாரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட்டாக, ஒவ்வொரு அவயவங்களாக நீங்கள் நான் இருக்கிறோம். அப்ப இங்க சத்திய வேதம் நமக்கு சொல்கிறது, நம்ம அநேகராக இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேரும் போது நம்ம ஒரே சபையாய் மாறுகிறோம். இது உலகளாவிய சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில வேறுபாடு இல்லை. நம்ம வசதிக்கு தக்கன நாம பல இடங்களில் கூடி வந்தாலும் நம்ம உலகளாவிய அளவிலே ஒரே சரீரமா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். அப்ப இது வந்து தேவனுடைய சபையை குறிக்கிற ஒரு வார்த்தை, ஒரே சபை என்று சொல்கிறது. சபை என்பது கட்டிடம் அல்ல. நீங்க அநேக சபைனா கட்டடத்தை நினைச்சிட்டு இருக்கோம். சபைங்கிறது கட்டிடம் கிடையாது, விசுவாசிகளின் ஐக்கியம் தான் சபை. அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடி வந்தான் வாசிக்கிறோம். அப்ப 2 பேர் எங்கே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் நானும் கூடி வருகிறோமோ அங்க தேவ பிரசன்னம் இருக்கிறது. அது தேவனுடைய சபை என்று அழைக்கப்படுகிறது. நீங்க அநேக கட்டிடத்தை
சபைன்னு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு ஊரடங்கு போட்ட உடனே சோத்திர சபை கட்டடத்திலே ஆராதனை நடக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே, ஆலயங்களை பூட்டுதேன்னு சொன்ன உடனே எல்லாரும் புலம்புறாங்க. எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், சபை என்பது கட்டடம் அல்ல, சபை என்பது விசுவாசிகளுடைய ஐக்கியம். அப்ப நீங்களும் நானும் எந்த இடத்திலையும் கூடி கர்த்தரை ஆராதிக்கலாம், தேவனை நீங்கள் நானும் ஆராதனை செய்யலாம். அதற்கு தான் தேவன் உங்களையும் ஒரே சரீரமாக அழைத்திருக்கிறார். அப்ப எந்த சபை என்ன பேரு வச்சிருந்தாலும் உலகளாவிய அளவிலே கிறிஸ்துவுடைய சரீரம் ஒன்றுதான், ஒரே சபைதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய சபை. அப்ப நமக்குள்ள நீ பெருசு நான் பெருசு சண்டை போடக்கூடாது. நம்ம வச்சிருக்கிற பேரை வச்சுக்கிட்டு நான் பெருசு நீ பெருசுலாம் யாரும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரே சரீரம். இரண்டாவது வாசிக்கிறோம், ஒரே ஆவி என்று. நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரே ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பெயர்கள் வேணா வித்தியாசமா இருக்கலாம். சத்திய ஆவியானவர், தேவ ஆவியானவர் என்றெல்லாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் ஒரே ஆவியானவர் தான். சில பேர் சொல்லுவாங்க, அவங்க பெற்ற ஆவியின் அபிஷேகம் வித்தியாசமானது, அது அப்படி இது எப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அபிஷேகத்துல வித்தியாசம் கிடையாது, ஆவியில வித்தியாசம் கிடையாது. ஒரே ஆவியானவர் தான், ஒரே அபிஷேகம் தான். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே சரீரம் இருக்குது போல நம்ம எல்லாருக்கும் தேவ ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். மூன்றாவதாக ஒரே நம்பிக்கை என்று வாசிக்கிறோம். நம்ம எல்லாரையும் தேவன் ஒரே நம்பிக்கை காலத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை இருக்கிறது, அது மகிமையின் நம்பிக்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமியில வந்து கல்வாரி சிலுவையிலே நம்ம எல்லாருடைய பாவத்திற்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். கூப்பிடும் முதலான மத்தியிலே அவர் வருகிறார். ஜெபிக்கும் முதலான நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறார். தம்முடைய ரத்தத்தினாலே அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவர் கழுவி பாவங்களை மன்னித்து ஒவ்வொருவருக்கும் மறுவாழ்வை கொடுக்கிறார். இந்த பூமியிலே ஒரு நல்ல செழுமையான வாழ்வையும் பரலோக வாழ்வையும் தேவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இயேசு மீண்டுமாய் அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, சத்தியத்தின்படி ஜீவிக்கிற, வேறுபட்ட வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளை திரும்ப தம்மோடு சேர்த்துக் கொள்ளத்தக்கதாய் அவர் திரும்பவும் வரப்போகிறார். அதன் பின்பு நியாய திரும்ப இருக்கிறது. அதெல்லாம் பெரிய ஒரு சப்ஜெக்ட்ஸ். அப்ப நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அது ஒரே நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற முடியும். இயேசு கிறிஸ்துவினாலே ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. இது நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரே நம்பிக்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் ஒரே நம்பிக்கை இருக்கணும். அது வேத வசனத்தின்படியான கிறிஸ்துவின் மேல இருக்கிற நம்பிக்கை. ஸ்தோத்திரம். அடுத்து வேதம் சொல்கிறது, 4வதாக ஒரே தேவன். நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மளை ஆளுகை செய்கிறவர், நம்ம நடத்துகிறவர் ஒரே தெய்வம். நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சில நேரங்களில் போதவர்களையும் சுவிசேஷகர்களையும் உறவு ஜனங்களையும் நம்ம நம்புகிறவர்களையும் நேசிக்கிறவர்களையும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை விட்டு விலகி தேவனுடைய ஸ்தானத்திலே அவர்களை நாம வைக்கிறோம். நீங்களாம் கவனமா இருக்கணும். ஆண்டவரை விட பெரியவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே மேன்மையான தெய்வம். இயேசு கிறிஸ்து தான் நம்பத்தக்க ஒருத்தர். அவர் தான் நமக்கு ஆண்டவர். அதை வேதம் சொல்கிறது, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர். அடுத்து வாசிக்கிறோம், ஒரே விசுவாசம். எப்படி நமக்கு ஒரே நம்பிக்கை இருக்கிறதோ அதே போல நமக்கு ஒரே விசுவாசமும் இருக்கிறது. இது விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது? சுவிசேஷத்தின் உபதேசத்தினாலே நமக்கு வருகிறது. நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்ன விசுவாசம்? இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவர் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவானது திரும்ப வரப்போகிறார். அவர் நம்பி இருக்கிற ஒருவரும் கைவிடப்படுவது இல்லை. இயேசு கிறிஸ்து மேல நம்ம விசுவாசம் வச்சிருக்கிறோம்.
அவருடைய சிலுவையின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். இது எல்லாம் ஒரே ஒரு விசுவாசம். இன்னைக்கு பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய தேசத்திலே பலவிதமான உபதேசங்கள் வருகிறது. வேதத்திலே சொல்லப்படாத அல்லது வேதத்தை தவறாய் போதிக்கிற, விசுவாசிகளை இயேசு விட்டு திருப்புகிற, மனுஷர் வசமாய் மனுஷர் பக்கமாய் கொண்டு வருகிற அநேக உபதேசங்களை பார்க்கிறோம். தங்களை மையப்படுத்தி தங்களுடைய சுய லாபத்துக்காக, தங்களுடைய மாம்ச இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காக இன்னைக்கு உபதேச புரட்டுகள் இன்னைக்கு அநேகம் வந்திருக்கிறது. ஆனா சத்திய வேதம் போதிக்கிறது நமக்கு தேவை ஒரே விசுவாசம். அது வேத வசனம் சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த விசுவாசம், அது நமக்கு தேவை. அடுத்து நம்ம ஆறாவதா பார்த்தோம்னா ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்கிறார். ஒரே ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் தானா? ஒரே ஞானஸ்தானம். நீங்க வேதத்துல வாசிங்கன்னா ஒரு 7 விதமான ஞானஸ்தானங்களை பார்க்க முடியும். இன்னும் நீங்க தெளிவாய் பார்த்தீங்கன்னா 9 கூட அதை நம்ம சொல்லலாம். பல விதமான ஞானஸ்தானங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய ஞானஸ்தானம் ஒரே ஞானஸ்தானம். இதை கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நேரம் இல்லை அப்படின்னாலே வேகமாய் நான் கடந்து போகிறேன். முதலாவதாக அந்த நாட்களிலே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனா யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்த அந்த காலகட்டத்தில் அவன் யோவான் ஸ்நானனுக்கு முன்னாலேயும் சரி, யோவான் ஸ்நானன் காலத்திலையும் சரி, இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர் காலத்திலும் சரி, வேறு சிலரும் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அந்த காலத்தில் இருந்த தத்துவ ஞானிகள், யூத ரவிமார், அவர்கள் எல்லாருமே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அவங்க எதுக்காக ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னா, தம்மிடத்திலே படிக்கிறவர்கள் சீசர்கள் படித்து முடித்ததுக்கு பின்பு இன்னைக்கு கல்லூரியில் எப்படி நம்ம கான்வகேஷன் பட்டமளிப்பு கொடுக்கிறோமோ அதை போல அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். தாங்கள் போதிக்கிற தத்துவத்தில் தேர்ந்தவர்களுக்கு அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நம்ம ஊர் பாணியில சொல்லணும் அப்படின்னா தீட்சிதை பெறுதல். தீட்சை யாரு கொடுப்பாங்க? குருவானவர் சீசனுக்கு எல்லா உபதேசங்களும் சொல்லிக் கொடுத்து அவர் அந்த உபதேசங்களை படிச்சு முடிச்சதுக்கு பின்னால அவங்களுக்கு தீட்சிதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த நாட்களே யூத ரபிமாரும் அநேக பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இப்படிப்பட்டவங்க எல்லாம் தத்துவ ஞானிகள் எல்லாம் அன்றைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அது ஒரு வகையான ஞானஸ்தானம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனும் ஞானஸ்தானம் கொடுத்தார். பைபிளை வாசிக்கிறோம். அவரும் படந்து போருக்கு அவரும் ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அப்புறம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரும் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரா? பைபிளில் சொல்லி இருக்குது இல்லையா? யோவான் ஞானஸ்தானத்தை கொடுத்து பல இடங்கள்ல வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22லையும் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலையும் பார்க்கிறோம். இயேசுவானவரும் ஞானஸ்தானம் கொடுத்தார். முதல்ல சொன்னேன் தத்துவ ஞானிகள் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, யூத ரபிமாரும் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ரெண்டாவது யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தார். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்தார். மூன்றாவதாக ஆண்டவர் கல்வாரி சிலுவையின் பாட்டை கூட பாடுகளை கூட அவர் ஞானஸ்தானம் தான் சொல்றாரு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 12:50. அங்கே இயேசுவானவர் தம்முடைய பாடுகளை அவர் ஞானஸ்தானம் என்று சொல்கிறார். தாம் எடுக்க போற ஞானஸ்தானம் என்று அவர் சொல்கிறார். ஏற்கனவே யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை எடுத்தவர் அவர். இங்கே சொல்றாரு பாடுகளினாலே நான் ஒரு ஞானஸ்தானம் எடுக்க போறேன். வாசிங்க லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஒரு ஸ்நானம் எடுக்க வேண்டியதா இருக்குது கல்வாரி சிலுவையில. அது குறித்து அவர் பேசுகிறார். அது பாடுகளினாலே உண்டாகிற ஞானஸ்நானம். அடுத்ததாக 1 கொரிந்தியரிலே பவுலடியார் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பேசும்போது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயுடைய நடந்து போகும்போது அவர்கள் மேகத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். தண்ணீர்
எதற்காக ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று அவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10 2வது வசனத்திலே அவர் சொல்கிறார், வாசிங்க. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இது 5வதாக நம்ம பார்க்கிற ஒரு ஞானஸ்நானம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எடுக்க வேண்டிய தண்ணீர் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொண்டவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்றாரு. இது ஆண்டவர் நம்முடைய பிரதான கட்டளையிலே கூட அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து என்று மத்தேயு 28:19 மார்க் 16:16 அப்போஸ்தலர் படிகளிலே பல இடங்களில் வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்க வேண்டிய ஒரு ஞானஸ்நானம். இந்த இடத்துல சில பேர் சொல்றாங்க, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை, இயேசு மாத்திரம் தெய்வம் ஏற்றுக்கொண்டா போதும். இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய பேர் ஜீவபூஷன் எழுதப்படுகிறது, அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி வைத்து போகிறேன், ஆண்டவராகிய ஞானே ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னா நீங்கள் எடுக்கணும் என்ற முன்மாதிரி வைத்து போகிறார். இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி அவருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. அப்போ சீசர் ஆனவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். இன்னும் சத்தியவேதம் சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்பு எப்பதான் நிறைவேறுது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆனா கொஞ்சம் பேரு இது தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஞானஸ்நானம் ரட்சிக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஞானஸ்நானம் ஒருபோதும் ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்கி அவன் ரட்சிக்கிறது. ஞானஸ்நானம் ரட்சிக்குதுன்னா நீங்க ரோட்ல போறவங்க தண்ணியில முக்கி விட்டுரும். இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனேயே சில பேர் அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். வேதத்திலே நம்ம காண முடியாத ஒன்று, விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் வேதம் சொல்கிறது. ஆனா விசுவாசமே முடியாத குழந்தைக்கு, விசுவாசம் என்னன்னு தெரியாத குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். சில பேர் திருமணத்துக்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்க சச்சிரங்களுக்காக இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு திருமணத்தின் நிமித்தமாய் ஞானஸ்நானம் கொடுக்கிற கூட்டம் உண்டு. சில பேர் சாகும் போது அவஸ்தை ஞானஸ்நானம் சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்நானம் கொடுத்தா பகவானுக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் ஒருத்தரும் போக மாட்டாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாம ரத்தத்தினால கழுவப்படாம ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுத முடியாது, பரலோகத்துக்கு ஒருத்தர் போக முடியாது. சோத்திரம். சில பேர் மதம் மாறதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பைபிள்ல இல்லாத ஒன்று. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு யார் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவங்க தான் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுத முடியும். அவங்களுக்கு தான் ரட்சிப்புங்கிற வார்த்தை பொருந்தும். அப்ப இது கிறிஸ்தவர் எடுக்க வேண்டிய ஒரு ஞானஸ்நானம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்நானம் எதுக்கு அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலையும் கிறிஸ்துவுக்கு உள்ளாகவும் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கான ஒரு அடையாளமாய் இது இருக்கிறது. சோ இது குறித்து வேதத்தில் பல இடங்களே நம்ம வாசிக்கிறோம். baptism into Christ and into his body அப்படின்னு பார்க்கிறோம். இயேசுவினுடைய சரீரமாகிய சபைக்குள்ளேயோ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் என்பதை அறிக்கையிடுகிற ஒன்று இந்த ஞானஸ்நானம். இது 7வதாக ஒரு காரியம். இது யாருக்கு கொடுக்கப்படுது? நம்ம சொன்னது போல இயேசு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்து அந்த மறுபடியும் பிறந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது கொடுக்கிற ஞானஸ்நானம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி வாசத்து எல்லாமே அந்த சிலுவையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஞானஸ்நானத்தை தவிர மற்ற எல்லா ஞானஸ்நானங்களும் தண்ணீரிலே இருக்கிறது. சிலுவையிலே இயேசுவானவர் உபத்திரவத்தின் வழியாய் அவர் கடந்து போகிறார். அதை ஒரு ஞானஸ்நானம் சொல்றாரு. அடுத்து 8வது நம்ம பார்க்கிற ஞானஸ்நானம் என்ன அப்படின்னா தண்ணீரிலே எடுக்கிற ஞானஸ்நானம் தவிர்த்து ஆவியின் ஞானஸ்நானம் பார்க்கிறோம். இது நீங்க அப்போஸ்தலர்
1 அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். சீசரை பார்த்து சொல்றார், பிதாவினாலே வாக்கு பண்ணப்பட்ட அந்த அது நிறைவேற வரைக்கும் நீங்க எஸ்ஏ விட்டு போயிடாதீங்கன்னு சொன்னாரு. உன்னதத்திலிருந்து அந்த வேணும் வரப்போகுது என்று சொன்னார். அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று சொல்கிறார். இது தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை இங்க ஆவியானுடைய ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து 9வது இது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்நானம். இது ஒரு வித்தியாசமான ஞானஸ்நானம். பாவமே அறிந்திராத அவர் நமக்கு முன்மாதிரியாக ஞானஸ்நானத்தை எடுக்கிறார். அவர் ஞானஸ்நானம் வச்சு கரையேறும் போது இவர்தான் வர வேண்டிய மேசியா, இவர்தான் தேவகுமாரன் என்று யோவான் ஸ்நானத்துக்கு உணர்த்துவதற்காக ஆவியானவர் புறாரூபம் கொண்டு அவர் மீது இறங்கினார். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். சில பேர் வேதத்தை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஆவியானவர் புறாவை மேலே இறங்குறாரு கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல ஒரு இடத்துல ஞானஸ்நானம் கொடுக்க போயிருக்கும் போது அந்த சபையுடைய ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஓடுற தண்ணியில ஞானஸ்நானம் கொடுக்கணுயா, வந்து கொடுங்கன்னு சொன்னார். ஓடுற தண்ணியில தான் கொடுக்கணுமா, ஏன் அப்படின்னு? அப்பதான் பாவம் அப்படியே போயிடும், அப்படியே பாவமெல்லாம் போய் கடலை சேர்ந்துடும் அப்படின்னா. இதெல்லாம் எங்க இருந்து வந்த உபதேசம்னு தெரியல அவங்களுக்கு. இல்ல அப்படி இல்லை, எங்க வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னா, இல்ல நாங்க அங்கெல்லாம் கொடுப்போம் வாங்கன்னு கொடுக்கணும். அங்க போனா ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, ஐயா ஞானஸ்நானம் கொடுக்கும்போது புறா வந்து இவர் மேல இறங்கணும் அப்படின்னு. என்ன அறியாம. ஆனா வேத வசனத்துல பார்த்தோம்னா யோவான் ஸ்நானத்துக்கு மாத்திரம் தான் அந்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு இறங்கினது தெரிந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவருக்கு மாத்திரம் தான் யோவானுக்கு இவர்தான் மேசியா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம். நீங்கள் நானும் மேசியா இல்லை, உங்களுக்கு எனக்கு ஒரு புறா மாதிரினா இறங்கி வர மாட்டாங்க. வேதத்திலே அநேக தவறான புரிதல்கள் சரியாய் படிக்காதனாலே, கவனக்குறைவினாலே, மேல பிளவு வசனங்களை வாசிக்காதனாலே வருகிற தவறுகள். இதே மாதிரி தான் அபிஷேகம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் எல்லாம். வேதத்துல ஒரே ஒரு அபிஷேகம் தான் உண்டு, ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். சும்மா கற்பனையிலே அர்த்தம் சொல்றத அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீங்க அப்படியே ஓடக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானஸ்நானம் இது என்னது? அதான் அபிஷேகம்னு பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியான அபிஷேகம், பரிசுத்த ஆவியான நிறைவு இதெல்லாம் பார்க்கிறோம். இதுல கூட பலருக்கு பல விதமான சந்தேகங்கள் இருக்கிறது. சில பேர் சொல்லுவோம், திருத்துவ தேவனாகிய கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வருகிறார், அப்பயே ஆவியானவர் வந்துடுறார்ல, பிறகு இன்னும் அபிஷேகம் வந்து அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க, ரெண்டும் வித்தியாசமான அனுபவங்கள். ரெண்டு பேர் வேதத்திலே சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவரும் உள்ள வருகிறார், அதுதான் சத்தியம். அப்படி ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுனாலதான் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்ம கண்டித்து உணர்ந்துகிறார். ஆவியானவர் நமக்குள்ள வரலன்னா எது பாவம், எது நீதி, எது நியாயம்னு நமக்கு தெரியாது. நம்ம மனம் திரும்பிக்கவே மாட்டோம். அப்ப நீங்கள் நானும் மனம் திரும்பிக்கிறோம் என்றால் ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுனாலதான் இது நடந்திருக்கு. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிற பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் நிறைவு, அது பரிசுத்தாவின் அபிஷேகம் சொல்லுகிறமே, இது வேற ஒரு அனுபவம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவராலே பிறந்தார் என்று மரியாளுக்கு முதலே சொல்லப்பட்டுச்சு. நாம் அதை நன்றாக அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யோசேப்பினுடைய குமாரன் எனப்படாமல் அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். இயேசு பிறந்ததே அப்படித்தான், பரிசுத்த ஆவியினால. பரிசுத்த ஆவியிலேயே பிறந்த அந்த இயேசுவானவர் தான் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சீசர்களை இயேசு வரவழைத்து ஆவியை பெற்றுக்கொள்ள சொல்லி அவர்களுடைய நாசியிலே ஊதினார் என்று வாசிக்கிறார். அவன் மேல ஊதி ஆவி
கொடுங்க சொல்றாரு. இப்படி ஆவியை பெற்றுக்கொண்ட அவங்கள தான் நீங்க எருசலேமை விட்டு போகக்கூடாது, நீங்க எருசலேமிலே நிலைச்சிருங்க என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் மீது ஆவியை அவர் ஊற்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இது ரெண்டுமே வித்தியாசமான அனுபவங்கள். இன்னும் ஒரு மாதிரி சொல்லணும்னா, நம்முடைய வீடுகளில் பாத்திரங்களை கழுவுகிறோம். உதாரணமா டம்ளரை நம்ம கழுவுறோம். எப்படி கழுவுவோம்? அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா அதில் உள்ள அழுக்கெல்லாம் போகும்படி, அசுத்தங்கள் போகும்படி நல்லா கை விட்டு கழுவி அதை சுத்தப்படுத்துகிறோம். ரெண்டாவது, அந்த தண்ணீராலே கழுவப்பட்ட அதே டம்ளர்ல தான் திரும்ப நிறைவா தண்ணி பிடிச்சு நம்முடைய தாகம் தீர்க்க அதை அருந்துகிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல்ல தண்ணியை பிடிச்சது எதுக்காக? தண்ணி பாத்திரத்துக்குள்ள வந்தது எதுக்காக? கழுவி சுத்திகரிப்பதற்காக. இரண்டாவது அது நடப்படுவது எதுக்காக? தாகம் தீர்ப்பதற்காக. இதே மாதிரி தான் ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே எதுக்காக வருகிறார்? நம்முடைய சுத்திகரிப்பதற்காக, நம்மளை சரிப்படுத்துவதற்காக வருகிறார். இரண்டாவது ஆவியானவர் மேலே வருகிறார். முதல்ல உள்ள வர்றார். இரண்டாவது ஆவியானவர் மேலே இறங்குகிறார். அதைத்தான் நிறைவு என்றும் அபிஷேகம் என்றும் ஞானஸ்நானம் என்றும் சொல்கிறது. இது வேற அனுபவம். அப்ப ஒருவேளை நீங்க இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை, அபிஷேகத்தை, ஞானஸ்நானத்தை பராமரிப்பீங்கன்னா நீங்க ஆண்டவரிடத்திலே கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அனுபவத்தை தாங்கப்பா என்று கர்த்தரிடத்திலே கேட்போம். கர்த்தர் இந்த நிறைவை, இந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்து இந்த 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 ஞானஸ்நானம் எதற்காக? முதல்ல பார்த்த ஞானஸ்நானங்கள்லாம் பார்த்தோம். ஒரே ஞானஸ்நானம். இந்த ஒரே ஞானஸ்நானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நோக்கம் என்னன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, அவருடைய சரீரத்திலே நம்ம அவயவமாய் மாறி இருக்கிறோம். அவருடைய உலகாவிய சரீரமாகிய சபைக்குள்ளே ஒரு உறுப்பினராக இருக்கிறோம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக ஞானஸ்நானம். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானங்கிறது நம்மளை பலப்படுத்துவதற்காக, சாட்சியாய் மாறுவதற்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்கிறார். என்ன பலம்? பேதுருவை குறித்த வாழ்க்கை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர் அவர். இயேசுவோட இருந்தவர், வசனத்தை அறிந்தவர், ஊழியங்களை பங்கு பெற்றவர். ஆனா இயேசு யாரும் தெரியாது பயத்தினாலே மறுதலிக்கிறார். ஆனா இதே பேதுரு தான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்ற மாத்திரத்துல எல்லா ஜனங்களுக்கு முன்னால் எழுந்து நின்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி பிரசங்கிக்கும் போது அங்க கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அன்றைக்கு மாத்திரம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என்று வேதம் சொல்கிறது. இதுதான் அபிஷேகத்தினுடைய ஒரு விசேஷம், ஒரு மகிமை. உங்களுக்கு எனக்கு தேவையானது அபிஷேகத்துல இது உணர்த்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப இந்த ஒரே ஞானஸ்நானத்துல இன்னொரு காரியம் சொல்லிவிட்டு மற்ற பதிவுகளை கடந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரே ஞானஸ்நானம் சொல்லும் போது வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் சரீரமாய் இருக்கிற சபைக்குள்ள அங்கத்தினராய் மாறுவதற்கு நம்மை நடத்துகிறார். அப்ப தண்ணீரிலே கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஞானஸ்நானத்திற்கு நம்ம நடத்துகிறவர் யாரு? ஆவியானவர் தகுதிப்படுத்தி நம்ம நடத்துகிறார். அதே போல ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு கிறிஸ்துவானவர் உங்களை என்னையோ தகுதிப்படுத்துகிறார். இந்த தண்ணீரிலே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நம்முடைய ஊழியக்காரர்கள் நமக்கு காரணமா இருக்கிறார்கள். வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அவருக்கு முன்னால் நின்ன அவர் பின்பற்றின பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னார். அடுத்து பாருங்க, இங்க அவர் என்ன சொல்றாரு? முதல் வாசகத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, அதுக்கப்புறம் ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். அப்புறம் ஆறாவது வசனத்தில் அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் ஒரே
இங்கே திருத்துவ தேவனை குறித்து அவர் பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு தகப்பன் இருக்கிறார். பயாலஜிக்கல் ஃபாதர்ஸ் நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சரீர பிரகாரமான தகப்பன் நமக்கு அறையா இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் நம்முடைய பிதாவாகிய தெய்வம். சோத்திரம். பிதாவாகிய தெய்வம் ஒரே தேவன் அவர் தான். சோத்திரம். இதுதான் நமக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் காலையிலையும் மாலையிலையும் இந்த ஜெபத்தை சொல்றாங்க. ஷமா இஸ்ராயேல் என்று அவரது ஜெபத்தை சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு இஸ்ரவேலுக்கும் சொல்ற ஒரு ஜெபம். அது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அது எபிரேயத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹிம் அடோனாய் எகாத் என்று சொல்கிறார். இஸ்ரவேலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவ ஜனங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. பலவிதமான தெய்வ வழிபாடு மத வழிபாடும் இருக்கிறது. ஆனால் சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவருக்கு இடையாக உலகத்தில் எதுவுமே இல்லை என்று வேதம் போதிக்கிறது. நம்ம நட்பிலே, அன்பிலே, சமாதானத்திலே, சூத்திரம் கொடுக்கிறதுலே, பல விஷயத்திலே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போகலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலே, வழிபாட்டு காரியத்திலே கர்த்தர் ஒருவரை தவிர வேற ஒருவரை நம்ம ஆராதிக்க கூடாது, வணங்கக்கூடாது. நம்முடைய கால்கள் முடக்கமானால் அது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் தான் முடங்க வேண்டும். ஏன் மற்ற எந்த சக்திக்கு முன்னாலேயோ முழங்கால் போடக்கூடாது. நம்முடைய கரங்கள் கூப்பி ஒருத்தர் ஆராதிப்போம்னா அது ஆண்டவராகி தெய்வத்தை தவிர வேறு யாரை நீங்களாலும் ஆராதிக்க கூடாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்களுடைய சிலைக்கு, சாதி தலைவர்கள், அரசியல் தலைவருடைய சிலைக்கு, சமாதிக்கெல்லாம் போய் மாலையை போட்டு கும்பிடுற கிறிஸ்தவர்கள் உண்டு. இப்ப இந்த கோஷ்டக்காரங்க சொல்றவங்களே நிறைய பேரை பார்க்க சிலைக்கு மாலை போட்டு கும்பிட்டுருக்காங்க. தாங்கள் என்ன செய்யறோம் என்பதே அவங்களுக்கு தெரியவில்லை. நன்றாக கவனி. அன்னைக்கு தானியேலும் அவருடைய சிலையில மாறும் பொச்சிலையை நிறுத்தி வணங்குங்க ராஜா கட்டளையிட்ட போது அவங்க சொல்றாங்க, ராஜாவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, நீர் நிறுத்தின பொச்சிலை வணங்க மாட்டோம் என்று நீர் அறிந்திருக்க கடவுள்னு சொன்ன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, நாங்கள் எங்கள் கர்த்தரை தவிர வேற யாரையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சோதரம். இந்த காரியங்களை இந்த 6வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். இது என்னது? கர்த்தரை பின்பற்றுகிற அழைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய 7 ஒரே காரியங்கள். சோதரம். 9 விதமான ஞானஸ்நானத்தை நான் சொன்னேன். ஆனா இதுல ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம் ஒரே ஒரு ஞானஸ்நானம். அதான் பேசுறார், ஒரே ஞானஸ்நானம். அது என்னன்னா, மனம் திரும்பி பாவங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்டு அவருடைய சீசராய் மாறி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி எடுக்கிறவே அது ஒரே ஞானஸ்நானம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவை. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு முந்தியோ இருக்கலாம். அது ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலே கிருபையால் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம பலப்படுத்துவதற்காய், சாட்சியாக நிற்பதற்காய், ஊழியர் செய்வதற்காய், வரங்களை பெறுவதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். ஆனால் அதை விட மேலான ஒன்று, ரட்சிப்பின் படியிலே இருக்கிற ஒன்று ஞானஸ்நானம். அது தண்ணீரில் இருக்கிற ஞானஸ்நானம். இதை இந்த வசனங்களே நம்ம வாசித்தோம். அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கிறது 7லிருந்து 10 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம கொடுக்கிற கிருபையை குறித்து வாசிக்கிறோம். கிறிஸ்துவும் கிருபையும் என்பதை குறித்து இந்த 7லிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம இங்கே வாசிக்க முடியும். இப்போ 7வது வசனத்தை
நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 6வது வசனத்தை பின்பகுதி சொல்லிட்டு 7வது வசனத்துக்கு நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாரும் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அப்படி தேவன் எப்படிப்பட்டவரா? அவர் எல்லாரும் மேலே இருக்கிறார். எல்லாரும் மேலே ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பட்சியை போல அவருடைய சட்டைகளின் கீழாய் நம்ம வச்சு அவருடைய அடைக்கலமாய் நம்ம மாறத்தக்கதாக கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் மேலே இருக்கிறார். அப்ப நமக்கு மேல தேவன் இருக்கிறதுனால எந்த ஒரு சக்தியும், எந்த ஒரு வைரஸும், எந்த ஒரு அதிகாரமும் உங்களை என்னை கீழ்படுத்த முடியாது. நமக்கு மேல தேவன் இருக்கிறார். அவர் எல்லாரும் மேல இருக்கிறார். அவர் வித்தியாசம் பார்க்க மாட்டார். நான் பாஸ்ட் மேல மட்டும்தான் இருப்பேன், நான் வரம்பற்றவங்க மேலதான் இருப்பேன், வெள்ளை சட்டை போட்டவங்க மேலதான் இருப்பேன் அப்படின்னா பைபிள் எங்கேயும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்கிற எல்லாரும் மேலேயும் அவர் இருக்கிறார். எந்த வித்தியாசமும் பார்க்கல. அவர் எல்லாரும் மேலும், அடுத்து அவர் எல்லாரோடையும் இருக்கிறார். எல்லாரோடையும் இருக்கிறார். சோத்திரம். இன்னைக்கு உலகத்துல அப்படி இல்லை. இன்னைக்கு உலகத்துல அநேகர் அப்படின்னா பணக்காரங்களோட இருப்பாங்க, வசதி படைச்சவங்களோட இருப்பாங்க, அதிகாரத்தில் உள்ளவங்களோட இருப்பாங்க, அல்லது உயர்ந்த ஜாதியத்தோட ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வேதம் சொல்றது அவர் எல்லாரோடும் இருக்கிறார். சோத்திரம். எல்லாரோடையும் அவர் இருப்பார். எந்த வித்தியாசமும் பார்க்காதவர். இயேசு வந்து யார் வேணாலும் வரலாம், எந்த சூழ்நிலையும் வரலாம். வாழ்ந்திருக்கவங்களும் வரலாம், தாழ்ந்திருக்கவங்களும் வரலாம், படிச்சவங்களும் வரலாம், படிக்காதவங்களும் வரலாம், பைபிள் தெரிஞ்சவங்களும் வரலாம், பைபிள் தெரியாதவங்களும் வரலாம், எல்லாரும் வரலாம். சோத்திரம். பூமியிலே மனுஷனாய் பிறந்த எல்லா ஜனங்களும் இது இயேசு கொண்டே வரலாம். அவர் எல்லாரோடும் இருக்கிறார். அடுத்து வேதம் சொல்கிறது அவர் எல்லாருக்கும் உள்ளே இருக்கிறார். சொன்னார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிற, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா அப்படிங்கிற. அப்ப இயேசு நமக்குள்ள இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன், வானமும் பூமியும் கொள்ளாதவர் நம்ம மனசுக்குள்ள வந்திருக்காரு, நம்ம இதயத்துக்குள்ள இருக்காரா, நமக்குள்ள இருக்கிறாரா, நம்மள ஒரு ஆலயமாய் தேவன் மாற்றி வைத்திருக்கிறாரா அப்படின்னா நம்ம அவர் எந்த அளவுக்கு அவர் கனப்படுத்துகிறாருன்னு யோசிப்பாரு. நம்ம என்ன சொல்றோம்? மாம்சம் வந்து பரவாது, சாதாரண சரீரம், குறைவு உள்ளது. நாம சொல்கிறோம், நான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். உங்களும் என்னையும் ஆண்டவர் எப்படி கனம் பண்றாரு சொல்றோம். தெய்வம் ஏன் இப்படி கனம் பண்றார்? நம்ம அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரூபத்திலே நீங்கள் நான் படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அவருடைய கரத்தின் கிரிகளா இருக்கிறோம், நம்ம அவருடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கிறோம். நம்ம அவருடைய சிருஷ்டி. அவர் நம்ம நேசிக்கிறார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்த சிந்து மறித்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த பூமியிலே உங்களுக்காக எனக்காக உயிர் கொடுத்த ஒரு நபர் உண்டானார். அது ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிறவர். தாயும் தகப்பனை கைவிட்டாலும், தாய் தன் பாலகனை மறந்தாலும் இயேசுவானவர் நம்ம மறக்காத ஆண்டவர். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம நேசிக்கிற ஒருத்தர் உண்டு, நம்ம மேல அன்பு செலுத்துற ஒருத்தர் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்ம மேல இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார், அவர் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர். கடைசியாய் இந்த 7 இருந்து 10 வரைக்கும் நம்ம பார்த்தோம் சொன்னார். இங்கே எவ்விதமாய் கிருபையை பெற்றிருக்கிறோம் என்பதை அவர் நமக்கு பேசுவதை நம்ம பார்க்கிறோம். இதை அடுத்த வாரத்திலே கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் இது அடுத்த வாரத்திலே இது 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால மீண்டுமாய் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நீங்கள் நான் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். தேவனுடைய கரம் நம்மளோடு இருக்கிறது. அவர் நம்மளிடத்திலே சில குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் நானும் மிகுந்த மனத்தாழ்மையாய், சாந்த குணமுள்ளவர்களாய், நீடிய பொறுமையுள்ளவர்களாய், அன்பினாலே ஒருவர் தாங்க வேண்டும், சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் நம்ம ஒரே நம்பிக்கை கலத்திருக்கிறார். ஒரே சரீரமாய், ஒரே ஆவியாய், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே
எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவானவர் நமக்கு இருக்கிறார். அவன் நமக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லாம, எந்த வேறுபாடும் இல்லாம ஒரே ஆண்டவருடைய பிள்ளை நாம. நமக்குள்ள ஒரே ஆவியானவர் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரே உலக சரீரமாகிய உலக தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளா இருக்கிறோம். நம்பிக்கையோடு கூட அவருடைய கரங்களை விட்டு கொடுக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜோபனுமா அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த திவ்ய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாசத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவனுடைய குணாதிசயம் காணப்படட்டும். ஆண்டவரே, நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் வேதனையோடும் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இடைப்படுவீராக. கர்த்தர் தாமே கண்ணீரையும் கவலைகளையும் மாற்றி போடும். தேவைகளை சந்தையும் காரியங்களை பொறுப்படும். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உலகமெல்லாம் பயத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. ஊரடங்குகள் மாறட்டும். எல்லாரும் நல்ல தொழிலும் வருமானம் உண்டாகட்டும். சமாதான கட்டினால ஒருவரும் காத்துக்கொள்ளும்படி தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவரே, மேன்மையான வெற்றி வருகை தாமதிக்குமானால் நம்ம அடுத்த வாரம் தியானிக்க கர்த்தர் கருவிதார். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கண்டு எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தருடைய வருகை பரிந்தும் நம்மளோடு தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு நாம் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.